guys, welcome to Alvin G Pro. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் டிரைவிங்கில் சில விஷயம் அதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஃபஸ்ட்டு இதுவே வைக்கலாம். இதை கொளுத்தி விட்டா ஒரு மாதிரி இருக்குங்க, அப்படியே செம்மையாக போகுது. ஆனால் வெறுப்பாகும் கொஞ்சம் போகிறதுக்கு. இன்னொரு பக்கமாக இருங்க, திரி ஆன் பண்ணி விட்டுறலாம். ஆனாயிருச்சா இல்லையாரா இருங்க வாங்கிக்கேன். சரி ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு விஷயத்தை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தாச்சுல. ஸோ செகண்ட் விஷயத்தை பார்த்துடலாம். முதல்ல இந்த ட்ரெயினை ஸ்டாப் பண்ணலாம். மரியாதையும் அங்கேயே நின்று அந்த பயம் இருக்கட்டும். ஓகே, இப்போ வந்துட்டு இன்ஜின் ஆன் பண்ணிட்டு ஃபார்வர்டு கொடுத்தா வருது. இப்போ பிரேக் போட்டுடலாம். ஓகே, இப்போ இது இந்த ரோடு ஃபுல்லாக இப்போ இந்த ரோடு ஃபுல்லாக நான் வந்துட்டு இந்த பேரல்லாம் போனோடனே ஜேசிபி அந்த ட்ரக்கு அதெல்லாம் வைக்க போகிறேன். அதை வச்சா யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். ஓகே, நான் வச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், இப்போ வந்துட்டு இந்த இவ்வளோ வண்டியும் அந்த ஒத்த ட்ரெயின் இடித்து தள்ளுமா தள்ளாதா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம பிளேயர் எங்கடான்னு கேட்டிங்கன்னா அதோ வேலை செய்கிற இதோ இங்கே நிற்கிறாரு. என்ன நடக்க போது பார்க்கலாம் வாங்க. ஆமாம், ஒரே ஒரு நிமிஷம், ஏதோ ஒன்று சரிப்படலையே. இருங்க, ஸ்னைப்பர் கண்ணை போட்டு பார்ப்போம். நாங்கள் இந்தியன் பைக் ட்ரைவிங்கில் அப்டேட் விட்ருக்காங்க தெரியுமா கைஸ்? அதோ இங்கே பாருங்கள், இவனுங்க பைக் ஓட்டுறானுங்க. ஃபஸ்ட்லாம் இவனுக்கு பைக்கே ஓட்ட மாட்டானுங்க, இப்போலாம் இவனுக்கு பைக்கும் ஓட்ட ஆரம்பிச்சானுங்க. ஃபஸ்ட்லாம் கார் தான் ஓட்டுவானுங்க. சரி ஓகே, இப்போ அந்த வியூ எப்படி இருக்குது பார்க்கலாம். 3, 2, 1. ஓகே, இப்போ இந்த ட்ரெயின் இடிக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். தள்ளு. இந்த வண்டி போகுமா இல்லை இந்த ட்ரெயின் போகுமா? ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரியும் இந்தியன் பைக் டிரைவிங்கில் வந்துட்டு ட்ரெயின் தான் பவர்னு. இல்லை ஏதாவது கிளிச்சு நடக்குமான்னு பார்க்கணுங்க. நான் நினச்ச மாதிரி நடந்துருச்சு. ஹெலிகாப்டர் கீழே போயிடுச்சு. இருங்க, நான் கீழே போய் காமிக்கிறேன். இதோ பாதி ஹெலிகாப்டர் இங்கே நிற்கிது. இருங்க, இன்னும் கொஞ்சம் கீழே போய் பார்க்கலாம். என்னடா ட்ரெயின் போயிட்டாப்புல, என்னடா இப்படி ஆயிடுச்சு. இதில் ஒரு கிளிச்சு கூட பண்ணாருங்க, ஆனால் அது பண்ண முடியாது போல. ஹெலிகாப்டர் கொஞ்சம் மேலே வந்துருச்சு. இது பாருங்க, ஹெலிகாப்டரோட கால் அப்படியே கீழே போயிடுச்சு. இந்த பக்கம் ஏறணும். சரி ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டாக ஒரு சேலஞ்சு பண்ணலாம். உங்களுக்கு எதாவது சேலஞ்சு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், பண்ணலாம். இப்போ வந்துட்டு இந்த சேலஞ்சு பண்ணலாம். ஒரு வீடியோக்கு வந்துட்டு நான் அந்த இந்தியன் பைக் டிரைவிங் கிட்னாப்பர் போட்டிருந்தேன்னா கைஸ், அதுக்கு வந்துட்டு 1000K வியூஸ் போகுது. 100K வியூஸ் போகுது. எல்லாம் உங்கள் சப்போர்ட் தான், வெரி தேங்க்ஸ். அதில் கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு இந்தியன் பைக் ஸ்டண்ட்டு கேம் பிளேன்னு. ஸோ அதுக்காக இது ஒரு சும்மா போடுறேன். ஓகே, இது வரையும் பர்ஃபெக்டாக போயிட்டு இருந்துச்சு. இதுக்கப்புறம் கவுத்து விட்டானுங்கடா. நோ நோ நோ, செத்துரு. அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க பிளேயரை. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. ஜெயிச்சு தீரணுங்க, அசிங்கப்பட்டது போதும். யாருக்கு ஓகே, இப்போ இதையும் தாண்டிடணும். தாண்டிட்டு வாங்கினாண்டா ஒரு அடி மூஞ்சில. பா, மூஞ்சி தேர்ந்துருச்சு. மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து வராங்க. இந்த வாட்டி எதனா ஆச்சுன்னா கேளுங்க. எப்படி இருங்க, இப்போ இதில் ஜெயிக்கணும். போயிடுற. போயாச்சு. இப்போ என்ன இன்னொன்று இருக்கா? போய்ட்றா சொல்லலாம். அப்பா, ஃபைனலி அவ்வளோதாங்க. இதெல்லாம் கணக்கில்லை, நான் கீழே வந்துட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு டாஸ்க்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டாஸ்க் வந்துட்டு என்னென்னா ஹைட்லேருந்து விழுவணும். ஆனால் ஹெல்த் குறையக்கூடாது, இன்ஃபினிட்டி சீட் போடக்கூடாது. இப்போ நம்ம மேலே போனோம். முதல்ல இருங்க, நீங்கள் இந்த பிளேயரை நார்மலாக பார்த்துருப்பீங்க. அப்படி பயந்துட்டேன்னா நான் ஜெயிச்சு. சிங்கத்தை ஃபோட்டோவில் பார்த்துருப்பேன், சினிமாவில் பார்த்துருப்பேன், டிவியில் பார்த்துருப்பேன், ஏன் கூண்டில் கூட பார்த்து. இப்போ பார்க்குறீங்களா, ஸ்பைடர்மேன் பிளேயர். வேணாம், இருங்க, இங்கே ஒரு ஜம்பு போட்டு இங்கே ஒரு கிளிச்சு இருக்கும். இங்கே வந்துட்டாச்சு. அப்பா, ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து குதிக்கணும். அந்த கார் மேலே வந்து நம்ம ஒரே சரிங்க. ஓகே, ஐயோ கரெக்டாக விழுந்துடுறா. இப்போ
இருங்க இன்னொரு வாட்டி ட்ரை. கரெக்டாக விழுந்துடணும். எஸ், சக்ஸஸ். கரெக்டாக விழுந்தணும். கொஞ்சம் தான் எழுத்து குறைஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டாஸ்க் போகலாம். என்பிசி டான்ஸுன்னு சீட் கோடு போட்டு கன்னை வச்சு சுட்டா என்பிசி டான்ஸ் ஆடுவாங்களா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்பிசி டான்ஸ் சீட் ஆக்டிவேட்டட். இருங்க கன் என்னடா சுட்டு பாப்போம். வாங்கிக்க. ஆமாயா, இருங்களேன். எங்கள் அக்கா டான்ஸ் ஆடுது. அம்மா அவங்க ஐயா அவங்க பிச்சை போடுங்கன்னு டான்ஸ் ஆடுது போல. இருங்க, நீ தேவையில்ல. அப்பா செத்துச்சுரா. ஓகே, ஸ்னைப்பரை வச்சு அடிச்சா சாவாங்களா இல்லை டான்ஸ் ஆடுறாங்களா? இருங்க இருங்க. கரெக்டாக எம்மிடா. கரெக்டாக என்னடா செத்துட்டான். சுட்டா டான்ஸ் ஆடுவாங்கன்னு நீங்கள். இருங்க இருங்க, அங்கே ஒருத்தர் இருக்கானா அவனை என்னடா டான்ஸ் ஆடுறா. ஏன்டா ஆட மாட்டேற? ஓடுறாயா? இருங்க, கரெக்டாக குறி வச்சு கரெக்டாக அப்படி வச்சு டான்ஸ் ஆடுறான். இந்த மித் கன்ஃபார்ம்டு. கார் செம்மையாக இருக்கியா? காரை கூட்டுறா டே. நீயே காரை விட்டு இறங்கிடு. இருங்க, என் காரையை கொடுக்க மாட்டேன். இருறா, நீ எப்படி காரை ஓட்டுற நான் பார்க்குறேன். போ பார்த்துக்கலாம் போ. யாருக்கிட்ட? வாங்க சார். ஓகே வாங்க. அப்படிதான் அப்படியே வந்து செத்துருங்க. இருங்க, அவ்வளோதான். என்பிசி மார்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் டாஸ்க் போகலாம். நெக்ஸ்ட் டாஸ்க்கும் அதே இந்த என்பிசி வச்சு தான் போறதில்ல. யாரும் தும்புக்கும் போறதில்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஓகே, இப்போ டாஸ்க் என்னென்னா, இந்த இந்தியன் மூவிஸில் வருவோம்ல, அந்த பைக்கை சுட்டா ஹீரோ அப்படியே பறந்து போவாங்க. அதுதான் அந்த மாதிரி இந்த என்பிசிலாம் பறப்பாங்க. ட்ரை பண்ணி பார்ப்போம். இருங்க, கேடிஎம் தரப்பாங்க. இருங்க இப்போ பாருங்கள். இல்லையே பறப்பு. இருங்க, இன்னொரு பைக் வரட்டும். கரெக்டாக டைமிங் அடிப்போம். நம்மளுக்காக ஒரு ஹில்ஸை வரான். இருங்க இருக்க ட்ரை பண்ணிடலாம். பறந்து போடா செல்லம். எங்கடா? ஓ பறக்கவே இல்லைங்க. ஓகே, மித்து பஸ்டட். இருங்க லாஸ்ட்டாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணிடலாம். இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. லைட்டாக பறந்து அதே சொல்லிடுவாங்க. ஓகே, இந்த மித் கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் மித்துக்கு போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் மித் என்னன்னா, இந்த கவாசாக்கி இருக்குல்லங்க, இது எடுத்துகிட்டு நேராக பேக்வேர்டில் போயிட்டே இருக்கணும். 3 கிராவிட்டி சிப்பு போட்டு ஒரு நல்லா போயிட்டு அப்படியே குதிச்சிடணுமா. ஆடா இது சர்ப்ரைஸாடா. இந்த வாட்டி இன்ஃபினிட்டி எடுத்து போட்டேன். இப்போ ட்ரை பண்ணுவோம். இந்த வாட்டி அது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வாட்டி நான் இன்ஃபினிட்டி சிப் போடல. இன்ஃபினிட்டி சிப் போட்டால் நம்மளுக்கு வந்துட்டு ஹை ஹெல்த் வரும். அதாவது சாவே மாட்டணும். தூக்கி அடிச்சுட்டான் பாரு. நேராக போய் மண்டவோட உடைய போகுது. சண்டா அடி, செம்ம அடி. கிரிக்கெட்டில் 6 அடிக்கிற மாதிரி பிளேயர் தூக்கி அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் மித்துக்கு போகலாம். ஸோ நெக்ஸ்ட் மித்து என்னன்னா, ஸ்டிக்கி பாம்ஸ் எல்லாம் இங்கே நிறைய போட்டு அது மேலே ஸ்கை ஃபால் சீட் போட்டு அது மேலே விழுவணுமா. ஓகே பார்க்கலாம். ஓகே, இது போதும்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்கை ஃபால் சீட் போட்டுற வேண்டியது தான். இவன் மாதிரி பயங்கரமாக கற்றுவான். சவுண்டை கம்மி பண்ணிக்கிறேன். அவன் கத்துறது கேட்கணுன்னா கேளுங்க. கத்த ஆரம்பிச்சிட்டான். ஓகே, இப்போ இந்த மேலே விழுந்தோடனே நம்ம பிளேயர் ஒரு மனித வெடிகுண்டாயிருவாப்புல. எல்லாம் ஒட்டிக்கிச்சுங்க. ஆமாம், இவன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கான். இப்போது மனித வெடிகுண்டு இந்த ஒரு படத்தில் கூட காமிப்பாங்களேங்க, ஒருத்தர் பாம்பு எடுத்து வயிறில் கட்டிட்டு ஓடுவார், எல்லோரும் ஓடுவாங்களே, அந்த மாதிரி இருக்குங்க இது. சரி ஓகே, இப்போ நம்ம ஒரு மனித வெடிகுண்டில் ஒரு நிறைய காரை போட்டு அதெல்லாம் வெடிக்க வச்சிடலாம். என்னடா இது கொஞ்சம் கிளிச் ஆகுது. 700. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு மனித வெடிகுண்டு சிட் கூட ஆக்டிவேட் பண்ணிட வேண்டியது தான். 3, 2, 1 அவ்வளோதான்டா. என்னடா
மார்க்கமாக இருக்குது. நெக்ஸ்ட் கிளிப்பிங் பார்க்கலாங்க. ஏய் ஐயோ, வீடியோ கூட பாஸ் பண்ண முடியல. நோ, இப்படி ஆகக்கூடாது. ஐயோ, பாஸ் பண்ணுறா. ஓகே கைஸ், இன்னைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் மறக்காமல் ஏதாவது ட்ரிக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நானே இதை சும்மா வேறு வீடியோலேருந்து எடுத்து தான் வந்தேன். வேறு ஏதாவது ட்ரிக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை ட்ரை பண்ணலாம். ஓகே, பை கைஸ்.